வணக்கம் நண்பர்களே. This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping app is one of the online shopping app. This video sponsored by BuyMode shopping app. BuyMode shopping app is one of the online shopping app. வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது என்னவென்றால், மனோஜ் பாரதி ராஜா இறந்து விட்டார் என்ற செய்தி நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனால் மிக குறுகிய, அதாவது இள வயதில், ஒரு 48 வயதிலேயே இந்த ஒரு அகால மரணத்தை அவர் அடைஞ்சிருக்கார் அப்படிங்கிறது நம்ம எல்லாராலையுமே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நம்ம இறைவனை மிக வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவருடைய குழந்தைகள் 2 பேர் இருக்காங்க, பெண் குழந்தைகள். அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும், அதற்காக நம்ம இறைவனை பிரார்த்திப்போம். ஆனால் அவருக்கு இப்படி ஒரு அகால மரணம் நிகழ்ந்திருக்கக்கூடாது. என்ன பண்ணுறது? ஆனால் அவருக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் இருந்ததாக எல்லாமே சொல்கிறாங்க. மனுஷன் இருந்தால் மன உளைச்சல் இருக்க தான் செய்யும், என்ன பண்ணுறது? ஆனால் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்பா ரொம்ப உயரத்தில் போயிட்டார். அந்த உயரத்தை இவர் அடைஞ்சே ஆக வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே போயிட்டு திணிக்கப்பட்டிருக்கார். உங்கள் அப்பாலாம் இப்படி இருந்தார், நீங்கள் என்ன இப்படி இருக்கிறீங்க? நீங்கள் அவரோட பிள்ளையாக இருந்துட்டு நீங்கள் என்ன இப்படி இருக்கிறீங்க? உங்களால் ஒன்றும் பண்ண முடியலையா? அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கேள்வி கேட்க அவருக்கு ஒரு பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு. அதை வெளியே சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கி, ஆனால் அதை எப்போவுமே வெளிக்காட்டிக்க மாட்டார். எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை பற்றி எல்லாரும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய மனிதன். பெருவாக வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருந்த மனிதனுக்கே இப்படி ஒரு வியாதி, ஒரு ஹார்ட் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அது என்ன சொல்கிறது? இது கடவுளினுடைய மிகப்பெரிய சோதனையாக தான் இதை பார்க்குறோம். ஏன்னா அவர்லாம் பிறக்கும்போதே ஒரு பணக்கார வீட்டு பிள்ளையாக தான் பிறந்திருக்கார். அவங்க அப்பா கஷ்டவாளியாக இருந்தாலும் அவர் பிறக்கும்போது பணக்காரராக தான் இருந்திருக்கார். அவர் பிறந்த அடுத்த நாளே அவருக்கு முதல் படம் புக் ஆகிருக்கு. அதிலிருந்தே அவங்க வசதி வாய்ப்பான குடும்பமாக தான் இருந்திருக்கிறாங்க. நிறைய சொத்துக்கள் இருக்குது. ஆனாலும் கூட அதெல்லாம் அவருடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு பயன்படாமல் போயிடுச்சு. சொத்துக்கள் நிறையா இருந்து அதை விற்று கூட இவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கலாம். ஆனால் என்ன காரணமோ தெரியல, அவரை கைவிட்டுட்டாங்க. அவங்க சகோதரியினுடைய கணவர் 2 பேருமே டாக்டர்ஸு, 2 பேருமே மலேசியாவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அங்கே போயிருந்தால் கூட இவரை நல்ல முறையாக அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லா காப்பாற்றிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏனோ தெரியல, அவருடைய ஆயுள் காலம் முடியணும்னு இறைவன்கிட்ட இருந்திருக்கு. என்ன பண்ணுறது? ஆனால் அவருடைய குடும்பம் நல்லா இருக்கணும், அவருடைய பிள்ளைகள் நல்ல எதிர்காலம் அவங்களுக்கு அமையணும், அவங்களுடைய மனநிலை பாதிக்காத மாதிரி இவருடைய எதிர்காலமும் இவருடைய அப்பாவினுடைய மனநிலையும் பாதிக்காத அளவுக்கு இறைவன் அவங்களுக்கு உரிய ஒரு இதை தாங்கிக்கக்கூடிய மன வலிமையை கொடுக்கணும். அவங்க மனைவி, குழந்தைகள், அவங்க அப்பா எல்லாத்துக்குமே இதை தாங்கிக்கக்கூடிய ஒரு மன வலிமையை கொடுக்கணுங்கிறத நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவர் நிறைய முயற்சி பண்ணியிருக்கார். அவர் முயற்சி பண்ணாமலாம் கிடையாது. அவர் சினிமாவுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கார். நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னீங்கன்னா, இப்போ சினிமா துறையில் இருக்கிறவங்களுடைய பிள்ளைகள் சினிமாவிலேயே தான் சாதிக்கணும்னு ஏன் யோசிக்கிறாங்க? வேறு துறைகளுக்குள்ளே போகக்கூடாதா? வேறு ஏதாவது ஒரு தொழில் பண்ணி அவங்க மேலே வந்துடக்கூடாதா? அப்பா பொண்ணு நான் அதே துறையில் தான் இருக்கணும்னு ஏன் நினைக்கிறாங்கிறத நமக்கு தெரியல. இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கும் இல்லையா? சரி, அப்பா அப்படி பண்ணுறாரு, நம்மளும் பண்ணலான்னு அவர் யோசிச்சிருக்கலாம். அதுக்கான முயற்சி எடுத்திருக்காரு. அதுக்கான ஒரு கடுமையான உழைப்பை கொடுத்துருக்காரு. அந்த உழைப்புக்கான பலன் தான் சரியாக கிடைக்கல. இப்போ இன்றைக்கி நிறைய பேர் சினிமா உலகத்தில் போய் வருத்தம் தெரிவிக்கிறாங்க. ஆனாலும் என்ன பண்ணுறது? அவர் இருந்த காலத்தில் அவருக்கு யாரும் உதவி செய்யலை. நன்றி நண்பர்களே. அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். இறைவனை பிரார்த்திப்போம்.